29ஆம் அதிகாரம் 11வது வசனம். பைபிள் இருக்கிறவங்க வாசிக்கலாம் கொஞ்சம் பாருங்க. சங்கீதம் 29ஆம் அதிகாரம் 11வது வசனம் என்ன சொல்கிறது? கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். எப்படி தெரியுமா இந்த வார்த்தை? நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. கர்த்தர் தமது ஜனத்துக்கு, ஜனத்துக்குன்னு சொல்லல, கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பாரா, கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருள்வாரா, கர்த்தர் தமது ஜனத்துக்கு அவரை ஆசீர்வதிப்பாரா. தேவ ஜனமே, அவரை தேடி அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற அவருடைய பிள்ளைகளை நம் தேவனாகிய கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். தேவ ஜனமே, ஏதோ துன்பத்தின் பாதையில ஓடிக்கொண்டு பலன் இல்லாத நம்ம விழுந்து கிடக்கலாம், பலன் இல்லாத நேரத்தில் நம்ம விழுந்து கிடக்கலாம். ஆனால் வசனம் உரைக்கிறது, பலன் இல்லாதவர்களுக்கு பலனை அருள செய்கிற தேவன், சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவங்களை பெருக செய்கிற தேவன் கர்த்தராகிய இயேசுவானவர். பலன் இல்லாத ஒரு வேலையில் இருக்கிறோமா, அவருடைய பலத்தினால் நம்மை நிரப்ப அவர் வல்லவராக இருக்கிறார். தேவ ஜனமே, நல்ல விளங்கிக் கொள்ளுங்க. பலன் இல்லாத இருக்கிறீங்களா, அவருடைய பலத்தினால் உங்களை நிரப்ப அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த நாள் ஒரு ஆமென் சொல்லுவோமா? பலன் இல்லாத இருக்கலாம், அவருடைய பலத்தினால் ஆண்டவர் உங்களை நிரப்புவார். அதுக்கடுத்து பாருங்க, அவர்களுக்கு சமாதானம் அருள்வாராம் தேவனாகிய கர்த்தர். யாருக்கு? அவருடைய ஜனத்துக்கு நம் தேவனாகிய கர்த்தர் சமாதானம் அருள்வாராம் தேவனாகிய கர்த்தர். தேவ ஜனமே, அதுக்கடுத்து அவர்களை ஆசீர்வதிப்பாராம் தேவனுடைய பிள்ளைகளே. நம் தேவனாகிய கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான் நமக்கு பலன் தருவார். நம் தேவனாகிய கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான் நமக்கு சமாதானம் தருவார். நம் தேவனாகிய கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான் நம்மளை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். தேவ ஜனமே, அல்லேலூயா. ஏன் அவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம எழுந்து கொண்டிருக்கிறோம்? இப்ப எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? எல்லாரும் ஜெபிக்கிறோம், நாமளும் ஜெபிக்கிறோம், எங்க குடும்பமும் ஜெபிக்கிறது, எல்லாரும் நம்ம ஜெபிக்கிறோம், எல்லாரும் நம்ம ஜெபத்தில் இருக்கிறோம். ஏன் ஆசீர்வாதம் பெறாமல் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஏன் ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது? அருமையாக செல்கிறோம், பார்த்தால் பள்ளத்தில் விழுந்து விடுகிறோம், மறுபடியும் எழுகிறோம், நடக்கிறோம், விழுகிறோம், நடக்கிறோம். இப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில நிரந்தரமான ஒரு சமாதானம் கிடைக்காதா? என்னுடைய வாழ்க்கையில நிரந்தரமான ஒரு மனமகிழ்ச்சி கிடைக்காதா? தேவ ஜனமே, நீ ஏன் தவித்துக் கொண்டிருக்கலாம்? நம் தேவனாகிய கர்த்தர் எப்படி தெரியுமா? இது தாவீதுடைய சங்கீதம். தாவீது பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானத்தை அருளுகிறவர், கர்த்தர் தமது ஜனத்தை ஆசீர்வதிக்கிறவர், கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலனை அருளுகிறவர். தேவ ஜனமே, அன்றைக்கு தாவீது சொன்னார், இது ஒரு ஜெப விண்ணப்பம். இன்றைக்கு தேவ ஜனமே, கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலனாய் இருப்பார், கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருள்வார், கர்த்தர் தமது ஜனத்தை ஆசீர்வதிப்பார். தேவ ஜனமே, இந்த வாக்குத்தத்தத்தோடு தேவனுடைய பிள்ளைகள் இந்த இடத்துக்கு புறப்பட்டு போங்க. நிச்சயமா சொல்கிறேன், உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் அவர் அளவில்லாமல் அவர் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் ஏன் சமாதானம் இல்லாமல் இருக்கிறோம்? ஒரு கொஸ்டின் மார்க் யோசித்து பாருங்க. ஜெபிக்கிறோம், சமாதானம் இல்ல. வேதத்தை வாசிக்கிறோம், ஒரு வெற்றி இல்ல. தோல்வி மேல தோல்வி, வெற்றி கிடைக்கிறது, ஆனால் அது வெற்றி நிரந்தரமாக இல்லை. தோல்வி அடைகிறோம், தோல்வி மேல தோல்வி அடைகிறோம். ஏன் நம்முடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக மாறிவிட்டது? புரியுதுங்களா நான் சொல்றது காரியம்? ஏன் கிறிஸ்துவுடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியான ஒரு வாழ்க்கையாக மாறிவிட்டது? தேவ ஜனமே, எடுத்துக்கொள்ளலாம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் நடைமுறை கொடுத்திருப்ப நினைக்கிறேன். நான் ஆவியானவர் என் உள்ளத்துல பேசுகிறது நிமித்தம் இந்த வார்த்தையை உங்கள் நடுவில் நான் பகிர்ந்து பேசுகிறேன். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம், இது நல்லா கேளுங்க. உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாகவே மாறும். தேவ ஜனமே, 3:1 படிக்கலாங்களா அந்த வசனங்கள்? 1 மோசே மீதியான் தேசத்தில் ஆசாரியனாயிருந்து தன் மாமனாகிய எசேக்கியாவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்தில் ஒட்டி தேவ
அங்கே கர்த்தருடைய தூதனானவர் முச்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையில் நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்து முச்செடி அக்கினியினால் ஜுவாலித்து எரிந்து அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முச்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன என நான் கிட்ட போய் அந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றார். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றார். அப்படியே தொடர்ந்து அப்பொழுது அவர், இங்கு கிட்டி சேராயாக உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கலற்றி போடு, நீ இருக்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரத்தை நான் பார்த்து அலட்டிகளின் நிமித்தம் அவர்களை இடுகிற குக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனையும் அறிந்திருக்கிறேன். ஆரோட்டிகள் நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்கள் இடுகிற குக்குரல் சத்தம் பரலோகத்துக்கு எட்டியிருந்தது. எப்படி என்று கொஞ்சம் நான் விவரிக்க விரும்புகிறேன். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள், பல லட்சம் ஜனங்கள் எகிப்து தேசத்துல ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகள், தேவனை ஆராதிக்கிற கூட்டம், தேவனை ஆராதிக்கிற தொழில் கொள்ளுகிறவருடைய ஜனங்கள் அடிமைத்தனத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மோசே என்கிற ஒரு தேவ மனுஷனை ஆண்டவர் தெரிந்து கொண்டு, மோசே, என் ஜனங்கள் கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கிறார்கள், என் ஜனங்கள் துன்பத்தின் பாதையில் நடந்து கொண்டிருக்கிறார்கள், என் ஜனங்கள் உபத்திரத்தில் இருக்கிற கூக்குரல் இடுகிற சத்தம் பரலோகத்துக்கு வந்து எட்டியிருக்கிறது. ஐயா, எத்தனை நாள் நீ கூக்குரல் இட்டு ஆண்டவரை காண்டவரே, என் குடும்பம் இப்படி இருக்கிறது, நாங்கள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம், என் குடும்பம் விடுதலை ஆகாமல் நிலைமையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஏன் விடுதலை ஆகாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கொஞ்சம் எண்ணி பாருங்க தேவ ஜனமே. பிரச்சனை மேல பிரச்சனை, கடன் மேல கடன், வட்டி மேல வட்டி, நம்முடைய வாழ்க்கை இப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது. விடுதலை இல்லாமல் ஒரு நிலைமை நம்ம சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறோமே. வியாதி மேல வியாதி, வறுமை மேல வறுமை, இதோ சிக்கி வாழ்ந்து தவித்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஒருவர் விலையோ விடுதலை யாக்க என்று அநேக முறை மனதால் படித்து இருப்போம், அநேக முறை இரட்சகரை நோக்கி கதறி இருப்போம், அநேக முறை ஆண்டவரே உடைய சமூகம் மாத்திரம்தான் எனக்கு தஞ்சம் என்று உடைய சமூகத்தில் விழுந்து அழுது புலம்பிருப்போம். ஆனால் விடுதலை பெறாமல் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவ ஜனமே, புரிந்து கொள்ளுங்க, ஒரு விடுதலை இல்லாத ஒரு வாழ்க்கை தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் ஒரு காரியம் ஓபனா சொல்றீங்களா? சகோதரி செல்வி அவர்களுக்கு உடம்பு சரியில்லை, பலவீனம், பேசுறாங்க சொல்றாங்க, உடம்பு சரியில்லை அவங்களுக்கு. அவங்க பிள்ளை வந்து ஒரு காரியத்தை சொன்னான். அவன் ஒரு 3 வாரமா சர்ச்சைக்கு வரல. 3 வாரம் வரல. நான் அவனை கூப்பிட்டு நான் கேட்டேன், ஏன்டா சர்ச்சைக்கு வரல அப்படின்னு சொன்னேன். அவன் சொன்ன ஒரு காரியம் வந்து, எங்க அம்மாவுக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு நான் லீவ் விட்டுக்கிறாங்க, அவனுக்கு ஸ்கூல் லீவ் விட்டுக்கிறாங்க. எங்க அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு நான் வேலைக்கு போயிருந்தேன். ஒரு வார்த்தை, எங்க அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், காசு இல்லை, அதனால நான் வேலைக்கு போயிட்டு நான் சம்பாரிச்சு கொடுக்குறேன். சம்பாரிச்சு கொடுத்துருக்கான், போறான், வேலைக்கு போறான். என்ன வேலைக்குன்னு கூட சொல்றோமா? சொல்லுங்க, சொல்லுங்க, நீங்களே சொல்றீங்க. வாங்க வாங்க, ஒரு வார்த்தை வாங்க, தாய்க்கால் சொல்லுங்க, அங்கிட்ட சொல்லுங்க. நான் தட்டு எடுக்கிற வேலைக்கு போறேன், ஒரு பவுன் நீ செலவு பண்ணாத. ஒரு சின்ன பையன், எவ்வளவு ஒரு வேதனை தெரியுமா? உண்மையிலே சொல்றேன். நான் நிச்சயமா சகோதரி வீட்டில் ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்றேன், சிஸ்டர், எனக்கு எந்த உள்ளுக்குள்ள, அதாவது உங்களை குறிச்சி பலவீனம் இருக்கிறது உங்களுக்கு, அது எதுவுமே எனக்குள்ள தோணல, அது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதாவது இவ்வளவு நேரம் நாங்க ஆளுடைய சமூகத்தில் காத்திருக்கோம். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, உங்க பின்னாடி இருக்கிற ஆவிகளை காண்பிக்காமல் போய்விடுவார் நினைச்சுன்னு இருக்கிறீங்களா?
ஐயோ இல்ல, எவ்வளவு நேரம் நான் அந்நிய பாஷையில இருக்கிறேன் தெரியுமா, எவ்வளவு நேரம் அவனுடைய சமூகத்தில் காத்திருக்கேன் தெரியுமா. ஒருத்தருக்கு ஜெபிக்கிறனாக்கா அந்த குடும்பத்தை என்ன, அதாவது பின்னாடி இருந்து அந்த குடும்பத்தை எப்படி ஸ்பிரிட் தாக்குது, எப்படிப்பட்ட வல்லமை தாக்குது நாங்க சொல்றது இல்லாத அந்த காரியத்தை குறித்தலாம் ஆண்டவர் சொல்லுனா மாத்திரம் தான் சொல்றேன். எவ்வளவு குடும்பங்கள் அடிமைத்தனத்துக்குள்ள சிக்கி தவித்துக் கொண்டு இருக்கிறீங்க தெரியுங்களா. அதுதான் நான் சகோதரி அவர்களுக்கு சொன்ன, சிஸ்டர் எனக்குள்ள அதாவது அந்த வேதனை இல்ல, அந்த ஏதாவது ஒரு கலக்கம் எனக்குள்ள இல்ல. நான் ஒரே ஒரு காரியம் சொன்னேன், நீங்க முழங்கால் படிட்டு ஜெபிங்க, உங்க குடும்பம் முழங்கால் படிட்டு ஜெபிக்கட்டும். நிச்சயமா சொல்றேன், ஆண்டவர் அந்த பலவீனத்துல உங்களை விடுதலையாக்குவார். நிச்சயம் அதுதான் உண்மையான ஒரு சாட்சி. அழுதுனாங்க அவங்க, அந்த வார்த்தை சொல்லி அவங்க அழுதுனாங்க. என் பிள்ளை இந்த வார்த்தை சொன்னா அருண் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு ஒரு துக்கமான, ஆனா எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தது. நான் என்ன திரும்ப சொல்லுவேன், சண்டேல போக கூடாது, மீதி நாள்ல நீ போன்னு நான் சொல்றேன். போட்டு அவங்க மம்மிக்கு ஒரு ரூபாயோட செலவிடாத அப்படி எடுத்து வந்து கொடுக்குறாரு. இதெல்லாம் ஒரு ஆசீர்வாதம், இதெல்லாம் ஒரு ஆசீர்வாதம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு. நான் அவனை பாராட்டல, போன்னு சொல்லிட்டு நான் அவனை பாராட்டல. இந்த வயதிலே தன் தாயை குறித்து எவ்வளவு ஒரு ஏக்கத்தோடு இருக்கிறான் பாருங்க. எங்க அம்மாவுக்கு எந்த பலவீனம் வரக்கூடாது, நான் சம்பாரிச்சு கொடுக்குறேன். அவனுக்கு 10 வயசு 12 வயசா 15 வயசு அவனுக்கு. எவ்வளவு 9ஆவதா 10ஆவதா 10ஆவது அவன் இந்த வயசுல சம்பாரிச்சு கொடுக்குறான். கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பா. தேவச்சனமே, ஐயா நம்ம கூக்குரல் இட்டு கொண்டிருக்கிறோம், நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. விடுதலை ஆகாமல் நீ ஏனதானே நீ வாழாத, நம்ம ஒன்றுல சொல்றேன், ஏனதானே நீங்க வாழாதீங்க. விடுதலை ஆகாமல் நம்ம சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம். விடுதலை ஆகாமல் கண்ணீரின் பாதையில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். எப்படி முடிய பிடிச்சு சாத்தான் அலக்கழித்துக் கொண்டிருக்கிறான் தெரியுமா. ஒவ்வொரு குடும்பத்தை எப்படி அலங்கரிச்சு அதை காண்பிக்கும் போது நான் பயந்து விடுகிறேன். நானுடைய சமூகத்தில் பொய் அல்ல, உண்மை. இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். உண்மை உள்ள ஒரு வார்த்தை. முடிய பிடிச்சு ஆட்டிக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இன்னும் செபி என்று ஆண்டுடைய சமூகத்தில் பல மணி நேரம், எவ்வளவு நேரம் அந்நிய பாஷை தெரியல, எவ்வளவு நேரம் வேத வாசிப்பு தெரியல, எவ்வளவு நாட்கள் நீங்க கேட்பீங்க, ஏன் பாஸ்டர் உபவாசம் போறீங்க, ஏன் பிரதர் யாருன்னு கேக்குறீங்க. இதுக்குதான் காரணம். ஆனா சொல்ற, நீ போடிட்டு நாங்க போடுறோம், அமர்றோம், ஜெபிக்கிறோம். 2 பேர் வந்தாலும் அவங்களை உண்மையோடு பரலோகத்துக்கு சேர்க்கணும்னா என்னுடைய ஆசை. கோடிக்கணக்கான கூட்டத்தை நான் விரும்பல. 2 பேர் உண்மை உள்ளவர்களாய் ஆணுடைய சமூகத்தில் நிற்க நான் கால எடுத்துக்கணும். பாருங்க, 2 ஆத்மான பரலோகத்துக்கு சேர்த்திருக்கிறான்னு நான் சொல்லணும். அதுதான் எனக்கு வேண்டும் தேவச்சனமே. அதுதான் நான் விரும்புகிற ஒரு காரியம் என்னுடைய பிள்ளைகளே. அந்த இடத்தில் நின்று இஸ்ரவேல் ஜனங்கள் கூக்குரல் இட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆணுடைய சமூகத்துக்கு வந்து எட்டினது. உங்க வீட்டுல நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, எவ்வளவு பேர் கண்ணீர் செய்கிறாங்க, எவ்வளவு பேர் பிரச்சனை இருக்காங்க, உங்க குடும்பத்துல எவ்வளவு பேர் போராட்டம் இருக்காங்க. ஜெயதேவா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நான் சொல்றது என்ன தெரியுங்களா, அவங்க என்ன தெரியுங்களா சொல்லுவாங்க, அருண் என் மூத்த பையனுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கணும், கல்யாணம் நடந்தது. 2வது பையனுக்கு நல்ல ஒரு வேலை கிடைச்சது, கல்யாணம் நடந்தது, நல்ல ஒரு வேலை கிடைக்கணும், நிரந்தரமா மாறணும். என் குடும்பம் முழுவதும் உங்களை தேடணும், ஏசப்பாவை தேடணும், நம்ம சபைக்கு வரணும், குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். நான் வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன், எவ்வளவு காரியங்கள் உண்டு. நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவேன், என்ன தெரியுமா, சிஸ்டர் ஜெபிங்க. நேற்று கூட நம்ம வீட்டுல தான் இருந்தாங்க. ஒரு வார்த்தை சொன்னேன், என்ன தெரியுமா, ஒரு வார்த்தை சொன்ன அவங்களுக்கு. அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க என்கிட்ட, அருண் என் மூத்த பையனுக்கு எங்கெங்க நான் பொண்ணு பார்க்குறேன், கிடைக்கல, வேலையே இல்லை, என் பையன் தேர்வான், வேலை கிடைக்க மாட்டேங்குது, ஏனே தெரியல, நல்ல நேரம் வரலையா, இல்லை சார். நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், அவங்க எவ்வளோதான் சொன்னாலும் சரி ஜெபிங்க. ஏன் தெரியுமா, குடும்பத்தில் உங்களை எல்லாம் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஏன் தெரியுமா, குடும்பத்தில் உங்களை எல்லாம் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன், உங்க குடும்பத்துல ஏன் தெரியுமா சார் ஆண்டவர் தெரிஞ்சிருக்கிறாரு. உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லா வல்லமைகள், போராட்டத்தை, பிரச்சனைகள் உங்க மூலியமா தேவன் விடுதலை ஆக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நான் அதுதான் சொல்லுவேன், உங்க மூலியமா உங்க பையனுக்கு நீங்க முழங்கால் படிட்டு ஃபாஸ்டிங் போட்டு நீங்க ஜெபிச்சு பாருங்க, நிச்சயமா பெரிய மூத்த மக்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். இயேசுவின் நாமத்தினால இந்த இடத்துல நான் தீர்க்கதரிசனம் வரைக்கிறேன், முழங்கால் படிட்டு ஜெபித்து பாருங்க. எப்படி தெரியுங்களா, அவ்வளவு பிரச்சனை இருக்கும்.
போன வாரம் வரல சிஸ்டராட்டி, நான் இங்க உள்ளவங்கள சாட்சி சொல்லி நான் பேசுறேன். போன வாரம் வரல, கிரண் மெசேஜ் கொடுத்துருக்கும்போது நான் பார்த்துட்டு போய் பார்த்துட்டு வந்தேன். என்னாட்டு கேட்கும்போது என்னால் முடியல அப்படின்னாங்க. மகன் என்னால் முடியல மகன். நாங்கள் நேராக போன போய் பார்த்தேன், முடியல, படுத்துருந்தாங்க. நானும் ஜெயபிரகாஷம் போயிட்டு பார்த்துட்டு வந்தோம். முடியல, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வாங்கிட்டு வேண்டாம் மகன், நான் கொஞ்சம் படுத்திருந்தேன், எனக்கு இதாயிடும். நாங்கள் ஏன் தெரியுமா, வெள்ளிக்கிழமை அவங்க ஃபாஸ்டிங் போடுறாங்க, அவங்களுக்கு சுகர் இருக்குது, சுகர் இருக்குது. வெள்ளிக்கிழமை நைட் 8 மணிக்கு சாப்பிடுறாங்க. ஏன் தெரியுமா, அவங்களுக்கு 4 பிள்ளைங்க, 4 பிள்ளைகளுடைய தேவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தேவனுடைய பிள்ளைகளே. புரியுதுங்களா உங்களுக்கு நான் சொல்ற காரியம்? புரியுதுங்களா? புரியுதுங்களா? அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப், அவங்க வீட்டுல இருந்து நல்லா சாப்பிடலாம், லீஸுக்கு போட்டுக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா சின்ன சின்ன பிரச்சனைங்க இருக்கிறது. அந்த பிரச்சனைகள் ஆண்டவர் சந்திப்பாரு. பசங்க சொன்னாங்க எல்லாரும் பார்த்து நல்லா பாத்துக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல, எல்லாம் நல்லா பாத்துக்கிறாங்க. அவங்க பார்த்து அந்த பிரச்சனைகளை விலகிடுவாங்க. இல்ல என் காதல் நான் என் பிள்ளைங்களுக்கு நான் எந்த கஷ்டம் கொடுக்கூடாதுன்னு சொல்லுவாங்க என்கிட்ட. உண்மையா இல்லைங்களாட்டி? என் பிள்ளைங்களுக்கு எந்த கஷ்டம் கொடுக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி இருக்கும்போது கூட பாருங்க, அவங்களுக்கு சுகர் இருக்குது, அந்த இதுலயும் வைராகியத்தோடு ஃபாஸ்டிங் போட்டு தன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறாங்க. யார் தெரியுமா? அவங்க ஜெபிக்கிற ஜெபத்தை நிமித்தம் அவங்க 4 பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற தேவன் சனமே. நல்ல ஆசீர்வாதத்தோடு இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல. எல்லாரும் சொந்த வீட்டுல இருக்காங்க, எல்லாரும் சொந்த வீட்டுல இருக்காங்க. மூத்த பிள்ளையும் சொந்த வீட்டுல இருக்காரு, சகோதரியும் ஊர்ல நல்லா சொந்த வீடு கட்டி இருக்கிறாங்க. 2 சகோதரிகள் பாத்தீங்கன்னா நல்லா சொந்த வீட்டுல இருக்காங்க, அவங்களுக்கு சொந்த வீடு இருக்கிறது. ஊழியக்கார் ஒரு பிள்ளை ஆண்டவர் ஊழியக்காரா எழுப்பியிருக்கிறார். இது யாருடைய ஜெபம் தெரியுமா? அவங்களுடைய ஜெபம். ஐயா, என் வார்த்தையை நல்லா கேளுங்க, என் வார்த்தையை நல்லா கேளுங்க. உன் குடும்பத்தில் யாராவது கட்டப்பட்டவர்களா இருந்தால் ஆண்டவர் ஏன் தெரியுமா உங்களை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார்? உங்களை ஏன் தெரியுமா ஆண்டவர் அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார்? உங்க மூலமா உங்க குடும்பத்தை ஆண்டவர் விடுதலை ஆக்க வேண்டும் என்று தேவன் சொன்னாரே. புரியுதா உங்களுக்கு? புரியுதுங்களா உங்களுக்கு? உங்க மூலமா உங்க குடும்பத்தை தேவன் விடுதலை ஆக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அருணா, நான் வீட்டுக்கு போயிருந்தேன், சகோதரி பார்த்து ஒரு வார்த்தை நான் சொன்னேன். சிஸ்டர், நீங்க ஜெபிங்க, நீங்க ஜெபிக்கிற ஜெபத்தில் நான் சொன்னேன் கேளுங்களா. சிஸ்டர் இங்க இருக்காங்க, நான் உங்களை பார்த்து ஒரு காரணம் சொன்னேன். முழங்கால் படிட்டு மாத்திரம் நீங்க ஜெபித்தீங்கன்னாக்கா பிரதருடைய வேலைஸ்தானம் நிரந்தரமாய் மாறும். முழங்கால் படிட்டு ஜெபித்தீங்கன்னாக்கா சூழ்நிலைகள் மாறும். ஜெபித்தாங்க, ஆசீர்வாதம் வந்துச்சு. நாங்கள் ஜெபிக்கிறது இல்ல, நாங்கள் ஒரு வழிகாட்டி. புரிஞ்சுக்கொள்ளுங்க, நாங்கள் ஒரு வழிகாட்டி, அவ்வளவுதான். எதுக்கு வழிகாட்டி? பரலோகத்துக்கு வழிகாட்டணும் தான் ஊழியக்காரர்கள், அவ்வளவுதான். உடம்பு சரியில்லைனாக்கா இன்ஜெக்ஷன் மாத்திரைகள் நீங்க தான் போடணும். இந்த இடத்துக்கு போ, அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க, இங்க போன்னு சொல்லி நாங்க வழிகாட்டுறோம், அவ்வளவுதான். பரலோகத்துக்கு நீங்கள் முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் போது நிச்சயமா ஒரு ஆசீர்வாதம். நிச்சயமா சொல்றேன், இந்த மகா பரிசு என் டாபிக்கே வேற மாதிரி சேஞ்ச் ஆகிக்குது. என் டாபிக்கே வேற மாதிரி ஆண்டவர் கொண்டு போய் கொண்டிருக்கிறார் தேவ சனமே. நீங்கள் முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் பொழுது நிச்சயமா சொல்றேன், ஏன் தெரியுமா ஆண்டவர் உங்களெல்லாம் தெரிஞ்சிருக்கிறாரு. உடைய பிரச்சனைகளை மாற்ற, உடைய போராட்டத்தை மாற்ற, உடைய துன்பங்களை மாற்ற, உங்க குடும்பத்தில் இருக்கிற இதோ அதே பிரச்சனைகளை எல்லாவற்றையும் ஆண்டவர் மாத்துவார் இயேசுவின் நாமத்தினால். அவ்வளவுதானா? நிச்சயமா மாத்துவாரு. மாத்த முடியாதுங்களா? இது வரைக்கும் மாத்தினாரு. ஆமென். சகோதரி சொல்லுவாங்க, ஆண்டவர் நல்ல எங்களை ஆசீர்வதித்தார். நிச்சயமா ஆசீர்வதிப்பாருங்க. இந்த ஆசீர்வாதம் போதாது உங்களுக்கு? இந்த ஆசீர்வாதம் போதுமா? கேட்கல? இந்த ஆசீர்வாதம் போதுங்களா? 10வது இயேசுவின் நாமத்தினால இன்னும் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவர் சொல்ற தீர்க்கதரிசனமா சொல்றாரு. எல்லாருக்கும் ஆண்டவர் தீர்க்கதரிசனமா பேசுகிறார். இந்த ஆசீர்வாதம் போதுங்களா உங்களுக்கு? ஆண்டவர் இன்னும் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நீங்க இன்னும் முழங்கால் படிட்டு பாருங்க. பரலோகத்துடைய கதவுகள் இல்ல, பரலோகமே திறந்தது இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. நீ எவ்வளவு நாளைக்கு பிரச்சனையோட போராட்டத்தோடு நம்ம வாழ்ந்து கொண்டிருப்பது தேவனுடைய பிள்ளைகள்? குத்தினே நம்ம குனிஞ்சினே இருக்கிற சாத்தான் எழுந்து நிமிர்ந்து பாருங்க இயேசுவின் நாமத்தினால. எழுந்து நிமிர்ந்து பாருங்க இயேசுவின் நாமத்தினால. உங்க குடும்பத்தில் இருக்கிற பாரங்கள் பிரச்சனைகள் விலைகள் என்றால் அப்புறம் என் காலர் பற்றி நீங்க கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ண ஓப்பன் சேலஞ்ச் நான் கூட சொல்லிருக்கிறேன். முழங்கால் படிட்டு ஜெபித்து மாத்திரம் பாருங்க, தேவன் அற்புதங்களை செயல் என்றால் அதுக்கு அடுத்தது நான் இந்த ஊழியத்தை விட்டுறேன். நம் தேவனாகி கர்த்தர் ஜீவன் உள்ளவர், உண்மை உள்ளவர், சத்தியம் உள்ள தேவன். விலகிக் கொள்ளுங்க தேவ சனமே, விலகிக் கொள்ளுங்க. எவ்வளவு ஆசீர்வாதம் தெரியுங்களா? எவ்வளவு ஆசீர்வாதம் தெரியுங்களா? ஒரு தாயார் நிமித்தம் அந்த குடும்பத்தை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதித்திருக்கிறார் தெரியுமா? ஆமா, ஒரு தாயார் நிமித்தம்
டெய்லி காலைல ஜெபம். ஜெபிச்சிங்க அம்மா, ஜெபிச்சிங்க, மோனிகா ஆண்டவர் கர்ப்பத்தின் கனிவுண்டார். ஓகேங்களா? ஜெபிச்சிங்க, ஆனந்த் நல்ல ஒரு திருமண காரியத்தை உண்டாக்கிருந்தார். ஜெபிச்சிங்க, சோனியா சந்தோதரியும் சின்ன பிரதர் ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். ஜெபிச்சிங்க இல்லையாமா? ஜெபிக்கலையா நீங்க? ஜெபிச்சாங்க. சும்மா நம்ம அமர்ந்திருந்தா இந்த ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. தேவச்சனமே, அமர்ந்த இந்த ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. உன் சன்னதிகள் ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த சன்னதிகள் ஆசீர்வதிக்கப்பட்ட சன்னதிகள். தேவச்சனமே, இந்த தலைமுறைகள், அடுத்த தலைமுறைகள், உங்களுடைய அடுத்த தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட தலைமுறைகள். உன் பிள்ளை ஆசீர்வாதத்தோடு இருக்குன்னாக்கா முழங்கால் பண்ணிட்டு கண்ணு சிந்தி ஜெபிமா. நான் நிச்சயமா சொல்றேன், உங்களுடைய தலைமுறைகள் இல்லாத ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இந்த பிள்ளைக்கு கொடுத்திருக்கிறார். உன் கரத்தில் இருக்கிற அவ்வளவுதான் சொல்லுவேன் எல்லாருக்கும். பிள்ளை ஆசீர்வாதத்தோடு இருக்குன்னாக்கா தலைமையில கை வச்சு பல மணி நேரம் நீ ஜெபி. நிச்சயமா சொல்ற, உன் கணவர் ஆண்டவர் சொல்றாரு, உன் கணவர் ரட்சிப்புல வருவாரு. உன் கணவர் அருணே இயேசு நாமத்துல ரட்சிப்புல ஆண்டவர் கொண்டு வருவாரு. அது யார் கையில இருக்குது? சகோதரி மோனிகா கையில இருக்குது. ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இது உண்மை உள்ள ஒரு சத்தியம். துடித்துக் கொண்டிருக்கிறார் ஆண்டவர் உன் கணவருக்காக. இயேசுவின் நாமத்தினால துடித்துக் கொண்டிருக்கிறார். அந்த பிள்ளைக்காக, மோனிகாவுடைய கணவருக்காக ஆண்டவர் துடித்துக் கொண்டிருக்கிறார். தேவச்சனமே, தீர்க்க தரிசனம் இது இயேசுவின் நாமத்தினால இவ்வளவு நாளா நான் உட்கார்ந்து ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிற ஒரு காரியம். உன் கணவருக்காக ஆண்டவர் துடித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் உன் மூலமாக ஆண்டவர் ரட்சிப்பை கொடுப்பேன்னு சொல்லுகிறார். ஆனால் நீ இன்னும் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது ஆண்டவருக்குள்ள. தேவச்சனமே, இதை நீ விலகிக்கொள். நீ முழங்கால் பண்ணிட்டு இந்த ஜெபம் போதாது, இந்த அபிஷேகம் போதாது, இது எதுவுமே போதாது. இதெல்லாம் ஒண்ணுத்துக்குமே இல்லை இந்த காலத்துல. சாத்தான ஜெயிக்கிறதெல்லாம் போதாது. உன் குடும்பத்துல சமாதானம் வேணும், இதெல்லாம் போதாது. நீ இன்னும் முழங்கால் பட வேண்டும், இன்னும் நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நல்லா நினைச்சுக்கொள். ஏன் கிறிஸ்துவ குடும்பத்துல இருந்து ஆண்டவர் இந்து குடும்பத்துக்கு கொண்டு வந்தாரு? யோசி கொஞ்சம். ஏன் கொண்டு வந்தார் ஆண்டவர்? கிறிஸ்துவ குடும்பத்துல இருந்து ஒரு இந்து குடும்பத்துக்கு கொண்டு வந்தாரு. நீ வந்த உடனே ஒரு ரட்சிப்பு, நீ வந்த உடனே குடும்பத்துல ஒரு மனமகிழ்ச்சி. ஏன் தெரிந்து கொள்ளணும். நீ ஃபர்ஸ்ட் நீ செய்ய வேண்டிய கடமைகள் யாராலும் உண்டு. அதை நீ விட்டு விடுகிற சாபம் சூண்டு கொள்ளும். நல்லா புரிஞ்சுக்கொள். சாபம் உண்மை, தப்பு நினைச்சுக்காதீங்க. சாபம் சூண்டு கொள்ளும். ஆண்டவரை தேடவில்லை, உன் கணவருக்காக நீ பாரப்படவில்லை, சாபம் சூண்டு கொள்ளும். கண்ணீர் சிந்தி ஜெபிக்கணும். நான் ஜெபித்தேன், போதுமா இவ்வளவு சாப்பாடு நீ வாழ்வதற்கு? நீ வாழ்வதற்கு எவ்வளவு சாப்பாடு வேணுமோ அவ்வளவு நீ சாப்பிடணும். தேவனுடைய பிள்ளைகள் நல்லா விலகிக் கொள்ள வேண்டும். தேவச்சனமே, ஜனங்கள் கூக்குரலிட்டு அழுது கொண்டிருக்கிறார்கள். மோசே என்ற நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. மோசே என்கிற அல்லேலூயா, மோசே என்கிற அல்லேலூயா, Hallelujah. Hallelujah. இந்த மாதிரி ஜெபிக்க முடியாது. இல்ல ஆமென். Hallelujah. 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 நான் ஆண்டவரை பத்தி பேசிக் கொண்டிருந்தா Hallelujah. நம்ம ஆண்டவரை பத்தி நாங்க யார்கிட்ட பேசிக் கொண்டிருந்தாவே திருப்பி யாரா பேசுறாவே அதை நம்ம அர்த்தம் இது Hallelujah. Thank you, Jesus. கொஞ்சம் சவுண்ட் கொஞ்சம் சவுண்ட். அப்போ மோசே ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். தேவச்சனமே, நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆனால் மோசே தெரிந்து கொண்ட உடனே முள்செடியிலிருந்து தேவன் வெளிப்படுகிறார். நான் நிறைய பேர் அந்த முள்செடி அந்த எங்க இருக்கிறது அதெல்லாம் குறித்து நிறைய விவரித்து இருப்பேன். நான் அதை நோக்கி ஓடவில்லை. ஆனால் முள்செடியிலிருந்து கர்த்தருடைய தூதனானவர், பழைய ஏற்பாட்டில் தூதனானவர் என்றால் இயேசுவானவரை காண்பிக்கும். தூதன் என்றால் இல்லை. தூதனானவர் என்றால் மரியாதை. தூதனானவர் என்றால் இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கும், பிரதிபலிக்கும். அப்போ இந்த முள்செடியிலிருந்து
கர்த்தருடைய தூதனானவர் இயேசுவானவர் வெளிப்படுகிறார். அல்லேலூயா. நல்லா கேளுங்க, இந்த வார்த்தையை நல்லா கேளுங்க தேவ ஜனமே. கர்த்தருடைய தூதனானவர் வெளிப்பட்டு பேசின பொழுது அல்லேலூயா அல்லேலூயா. அப்படி இருக்கும் பொழுது 5வது வசனம் என்ன தெரியுமா சொல்கிறது? 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். அல்லேலூயா. மோசே பார்த்து சொல்றாரு, மோசே நீ கிட்ட வாப்பா, கால்களில் இருக்கிற பாதரட்சத்தை கழற்றி போடு, நீ இருக்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். அவ்வளவுதான். ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? ஐயா, நம்ம குறைகளை வைத்துக் கொண்டிருக்கிறோம். நமக்குள் அநேக குறைகள் இருக்கிறது. அதனால்தான் குடும்பத்தில் வெற்றியை பார்க்க முடியவில்லை. அதனால்தான் போராட்டத்தின் நிலைமையில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. மோசே பார்த்து சொல்றாரு, மோசே நீங்க கிட்ட வாப்பா, ஆனா நீங்க என் சமூகத்துக்கு வராதுக்கு முன்பாகவே உங்கள்கிட்ட சின்ன குறைகள் இருக்கிறது. நல்லா கேளுங்க மகன், உங்கள்கிட்ட இந்த குறை இருக்கிறது. இந்த குறையை கழித்து விட்டு நீ வா என்கிட்ட. உதறி தள்ளு. ஆண்டவருக்கு விரோதமாக சின்ன சின்ன காரியங்கள் செய்யலாம். தெரியாமலே நம்ம அறியாமலே ஆண்டவருக்கு விரோதமாக சில காரியங்கள் ஈடுபடலாம். அதுதான் உனக்கும் தேவனுக்கும் இருக்கிற அந்த உறவை பிரித்து விடுகிறது தேவனுடைய பிள்ளைகளை. அப்போ மோசேட்ட ஒரு குறை இருந்தது. உன் காலில் இருக்கிற பாதரட்சையை கைட்டு விட்டு வா மோசே ஆண்டவர் சொல்றாரு. கீழ்ப்படிந்தான். கொஞ்சம் யோசித்து பாருங்க என்னுடைய பிள்ளைகள், கொஞ்சம் யோசித்து பாருங்க நம்ம இடத்துல என்னென்ன குறைகள் உண்டு. அதெல்லாம் ஆண்டுடைய சமூகத்துல நீ மன்றாடி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த குறைகளை நீக்கிவிட்டு அதுக்கு அடுத்தது எப்படி தெரியுமா? ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்தினாரா பாருங்க. 6வது வசனத்துல, பின்பு இயேசுவானவர் நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா தன்னை வெளிப்படுத்துகிறார். ஏன் ஆண்டவர் உன் பிரச்சனைக்கு விடுதலை கொடுக்கல? ஏன் நீ போராட்டத்தில் இருக்கிற? ஐயா, புரியுதா உங்களுக்கு? புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன் உங்களை விடுதலை கொடுக்கல? ஆண்டவருக்கு விரோதமாக தெரிந்து தெரியாமல் எங்கோ நம்ம விழுந்து எழுந்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் இந்த பிரச்சனை நம்மளால விடுதலையாக முடியவில்லை. அதனால்தான் விடுவிக்கப்பட முடியவில்லை. ஆண்டவர் சொன்னவனே மோசே பாதரட்சையில கழட்டி விட்டு ஆண்டுடைய சமூகத்துக்கு வந்தவன் நான்தாயா, நான்தா ஆபிரகாமின் தேவன், நான்தா ஈசாக்கின் தேவன், நான்தா யாக்கோபின் தேவன் என்று தன்னை வெளிப்படுத்துகிறார். ஏன் ஆண்டவர் இன்னும் குடும்பத்துக்கு வெளிப்படவில்லை? ஏன் ஆண்டவர் இன்னும் குடும்பத்தை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கவில்லை? ஏன் ஆண்டவர் இன்னும் குடும்பத்தில் பிரச்சனைகள் போக்கவில்லை? கொஞ்சம் யோசித்து பாருங்க. எங்கோ சம்திங் ராங். ஆண்டவருக்கு விரோதமாக காரியங்கள் விழுந்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் ஆசீர்வாதம் கிடைக்காம நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விலகிக் கொள்ள வேண்டும் என்னுடைய பிள்ளைகள். யோசிக்கணும். போய் அமருங்க, அமர்ந்து பாருங்க. இவ்வளவு ஆசீர்வதித்திருக்கிறார் தேவன் உங்களை. அதனால்தான் நான் ஒவ்வொருத்தரும் சில பேரெல்லாம் குறிப்பிட்டு காண்பித்த இவ்வளவு ஆசீர்வதித்திருக்கிறார். என்ன ஆசீர்வாதம் உன் குடும்பத்தை தேடி வர காத்திருக்கிறது. ஆண்டவரே இந்த நாளைக்கு அதுதான் சொல்ல விரும்புகிறாரு. நல்லா நீங்க விலகிக் கொண்டு தயவு செய்து நான் தாழ்மையோட கேட்கிறேன். ஆண்டவர் இதுதான் சொல்ல விரும்புகிறாரு. கேளுங்க. ஆண்டவரே என் ஆசீர்வாதத்துக்கு எது தடையாக இருக்கிறது என்று கேளுங்க. ஒருவேளை உங்க ஆசீர்வாதத்துக்கு நீங்களே தடைகளா இருக்கலாமே. குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்துக்கு எப்படி நீங்களே